அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 14/10/2025. அஷ்டமி திதி காலை 11 மணி 10 வரை. அதன் பிறகு நவமி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் காலை 11 மணி 54 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, முட்செடிகள் அகற்ற, கண் திருஷ்டி கழிக்க, யோகா தியானம் பயில, இரகசியங்களை வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே மிகச்சிறந்த வாழ்க்கையாகும். ஆமாங்க, சில நேரங்களில் நாம் சிலர்கிட்ட ஏமாந்துடுறோம். அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களை ஏமாற்றி வாழற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க மிகவும் தவறானதாகும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஏமாறாதே ஏமாற்றாதேங்கிற கொள்கையை பின்பற்றி கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாரையும் வஞ்சிக்காமல் எல்லோரும் வளமாக வாழ வேண்டும்னு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாழ்ந்து வாழ்வழைப்பு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏழரை சனி ஒரு பக்கம் பாடாப்படுத்துகிறார். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே சரியில்லை. சோறு தண்ணி இல்லாமல் நான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டி இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் எல்லாருக்கும் மறந்துடுச்சு. இன்றைக்கி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயின்னு இருக்காங்க. ஆனால் வாழறது யாரால்? என்னால் தான். என்னை யார் மதிக்கிறா? வேர்களை யார் மதிக்கிறாங்க? இலைகளையும் கிளைகளையும் பூக்களையும் தானே பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த பொருளும் இரவல் தர வேண்டாம். விலை உயர்ந்த தங்க நகைகள், வாகனங்கள் அதெல்லாம் அடுத்தவங்கள்ட்டேருந்து இரவல் வாங்கவும் வேண்டாம். அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து ஏதாவது போட்டு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புதனும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஒரு நேரம் இருக்கிற ஆரோக்கியம் இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு நேரம் இருக்கிற நிம்மதி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மட்டும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும், அதுக்கு பிறகு நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உறவு என்பது ஊஞ்சல் மாதிரி. அது சிலரை தாங்கும், சிலரை தட்டிவிடும். ஆனால் நட்பு என்பது பூமி மாதிரி. அது எப்போதும் தாங்கிக் கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நண்பரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தால் அப்படியே விட்டுட்டு ஓடியே போயிடுவீங்க. நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தருவதோடு மட்டுமில்லாமல் நண்பர்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் ஓடிப்போய் நின்று முதலுதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதியாகிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். பழசெல்லாம் பேசுகிறாங்கன்னா அதை பெருசு பண்ணிக்காமல் சரின்னு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புது முயற்சிகள் அதை உயரதிகாரி பாராட்டுவார். அலுவலகத்தில் நல்ல மரியாதை இருக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல மரியாதை உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய பாக்கி தொகை நிலுவத் தொகை அதெல்லாம் இன்றைக்கி வசூலாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்னும் அழகான கோலத்தை அடைய வளர்ப்பு என்னும் புள்ளி சரியாக அமைய வேண்டும். ஆமாங்க, வாழ்க்கை ஒரு கோலம்ங்க. வாழ்க்கை கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு நாம் புள்ளி சரியாக வச்சு பிள்ளைங்களை வளர்க்கணும். அதனால தாங்க எந்த வேலை எப்படி கிடந்தாலும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா விடுப்பு போட்டுட்டு வீடு தேடி பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய பாசக்கார பெற்றோர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே குடும்பத்தில் சலசலப்பு சஞ்சலங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. செலவு மேலே செலவு, என்ன பண்ணுறது, சமாளிக்க முடியல. இருந்தாலும் எதையோ உருட்டி புரட்டி சமாளிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஜென்ம குரு உங்கள் ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாணியர்னா முழம் செருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாரு. ஏதோ கடனைப்பட்டு ஏதோ ஒரு இடத்த வாங்கியாச்சு, வீடு வாங்கியாச்சுங்கிற நிம்மதி சில நேரங்களில் உங்கள் கண்ணுக்குள்ளார தெரிய வருங்க. கேது வலுத்து இருக்கிறதுனால என்னானாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி கிடைக்காமலா போயிடும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் தலை தூக்கி கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் ஒரு இனந்தெரியாத சின்ன மனக்கவலை இருக்கும். கடந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை கணிசமாக பயன்படுத்தி இன்றைக்கி ஏதாவது ஒரு தொகையோடு செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் விட்டுட்டோமே, இப்போ கூட என்ன குறைச்சல், ஏதோ சில வாய்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வாய் திறந்து கேட்குறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்மகிட்ட இருக்கிறவங்களும் வாய் திறந்து நம்மளை ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம போய் எப்படி கேட்குறதுன்னு சில நேரங்களில் தன்மானத்தோடு தயக்கம் கட்டுக்கொண்டேயும் இருக்கீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். சிலர் புது தொழில் சின்னதாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. இங்கீதமான பேச்சாலையும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டக்கூடிய வழிகள் எல்லாமே சிறப்பானதாகவும் சிறந்தவையாகவுமே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க, வாழ்க்கையில் அடிபட்டவங்க, அனுபவப்பட்டவங்க யாராவது கூப்பிட்டு பேசுனா நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 11:54 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் காலை 11:54 பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் காலை 11:54 கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் அதிலேருந்து பயணம் செய்ய இருக்கிறாரு. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பிடாதீங்க. பாசமாக பேசி வாழ்த்தி உங்களை புகழ்ந்து பேசுனா அவங்கக்கிட்டையும் நீங்கள் சிக்கிக்காதீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் வாயை கட்டி வயிற்ற கட்டி இருக்கிறது நல்லது. காரசாரமாக பேசுகிறது, அது மாதிரி சாப்பிட்றது அதெல்லாமே இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. யாரையும் பகைச்சிக்காமல் போயிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க, மேலதிகாரிகள் யாராக இருந்தாலும் ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்ல பாருங்கள். அதே மாதிரி குடும்பத்திலேயும் எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் குலதெய்வத்தை மனசுக்குள்ளார் நினச்சிங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தனிமையாக இருந்து போராட கற்றுக்கொள். ஆமாங்க, அதனால தாங்க தனிமை உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்குங்க. எத்தனை நாள் வேணுமானாலும் நீங்கள் தனிமையில் இருந்துருவீங்க. ஆனால் திடீர்னு சிங்கம் மாதிரி வெளியில் ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தனித்து நின்று எல்லாவற்றையும் மனதுக்குள்ளேயே அசை போட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னங்கிற கணக்கோட களத்தில் இறங்கி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைக்கிறாரு. நல்லா பேசின்னு இருந்தவங்கள்லாம் இப்போ கண்டும் காணாமல் போகிறாங்க. பார்த்தும் பார்க்காம போன ஒரு சிலர் வழியை பேசுகிறாங்க. இவங்கள நம்புறதா அவங்கள நம்புறதா யாரை நம்புறதுனே தெரியல. சரி, யாரையும் நம்ப வேண்டாம். முதல்ல நம்மளை நாம் நம்பிப்போம். நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். அப்போ தான் அதெல்லாம் சரியாக வருங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புரிதலில் கொஞ்சம் கோளாறெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒரு விதமாக புரிஞ்சிக்க இதெல்லாம் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு எதுவும் இல்லைங்க. 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு.
கண் வலி, பார்வை கோளாறெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறை விஷன் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாம் போடுற உழைப்புக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரமாட்டேங்குது, லாபம் வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது, ஆனால் சம்பளம் ஒன்றும் மாற மாட்டேங்குது, அப்படியே தான் போயின்னு இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதன் இயல்பு அவ்வளவுதான் என புரிந்து கொண்டு செல்வதற்கு பெயர்தான் மனப்பக்குவம். ஆமாங்க, வானத்தெல்லாம் நாம் மாற்ற முடியுமா? அதே மாதிரி பூமியை மாற்ற முடியுமா? அது மாதிரி ஒரு சிலரெல்லாம் நம்ம மாற்றவே முடியாதுங்க. சிலர் அப்படி தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய பிறவி குணம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்கள திருத்துறதுக்கும் மாற்றுறதுக்கும் நான் ஒன்றும் வரல, நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் என்னை திருத்திக்கிறேன், நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் என்ன மாற்றிக்கிறேங்கிற மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு உதவி கேட்டிருந்தீங்க ஒருத்தர், அவர் உங்களுக்கு அதை செய்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண உதவியாக இருந்தாலும் மற்ற உதவியாக இருந்தாலும் அது இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ராசிக்குள்ளார ஒளிரும் கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் முகம் மட்டும் தெளிவாக இருக்குதுன்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 8க்குரியவன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கோபதாபத்தோடு சிலர்கிட்ட பேசிடுவீங்க. இருக்கிறது தானே நான் பேசினேன், உள்ளதை தானே சொன்னேன், உள்ளதை சொன்னால் பொல்லாப்பாகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அவருக்கு என்னங்க, அவர் நிறைய சம்பாரிச்சிட்டாருங்கன்னு நம்மளை பார்த்து சிலர்லாம் சொல்கிறாங்க. நாம் அப்படியா இருந்துருக்கோம். சரி பரவாயில்ல, அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறினா சந்தோஷம் தானேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்குங்க. சனி பகவான் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. நீங்கள் ஒன்று நினச்சா அவர் வேறு விதமாக உங்களை கொண்டு போகிறாரு. இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் சமயோஜித புத்தியோட இன்றைக்கி சமாளித்து ஜெயிப்பீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலிலிருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, சம்பவங்கள் எது வேணாலும் நடக்கலாங்க. ஆனால் அந்த சம்பவத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை எப்படி கையாளுகிறோம், அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், அந்த சம்பவம் நடந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம், இதுதாங்க நம்மளை சமூகம் பார்க்குது. நாம் எப்படி அந்த சம்பவத்தை சந்தித்தோம் அப்படிங்கிறதான் இந்த சமூகம் பார்க்கிறது. அதனால தாங்க எது நடந்தாலும் எது நிகழ்ந்தாலும் அதையெல்லாம் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர், அதிகாரிகள் தனியாக கூப்பிட்டு பேசுனாங்க, நம்ம மேலே மரியாதை காட்டுறாங்க, நம்மளை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சம்பள பாக்கி, நிலுவத்தொகை அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புதிய பொறுப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி வெளிவட்டாரத்தில் உங்களை தேடி வருங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால யாரை நம்புறது, யார் நல்லவங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னமும் நமக்கு அந்த குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி தான் எல்லார்ட்டையும் கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோம். வாங்கும்போது எல்லாருமே நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க, பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது நம்மளை வேறு மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிங்கிற தடுமாற்றம் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பாதகாதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, திறமையினால் அதிகம் சாதிப்பதை விட பொறுமையினால் அதைவிட அதிகம் சாதிக்கலாம். ஆமாங்க, திறமை மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, பொறுமை அதை விட முக்கியந்தாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க நிறையா சொல்லி வச்சுருக்காங்க. பொறுமை என்றைக்குமே வெற்றி பெற்று கொண்டே இருக்குங்க. பல திறமைசாலிகள் பொறுமைப்படாமல், பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டு கவிழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் சுமாராக இருக்கிறவங்க கூட பொறுமையாக இருந்து திறமைசாலியாக மாறி சாதித்ததெல்லாம் உண்டுங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ அந்த இடத்துல தான் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் திறமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டுங்க. பழைய நண்பர்களும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. புதியவர்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். பெற்றோருடைய ஆரோக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, எல்லாரும் விளம்பரம் பண்ணி சீக்கிரமாகவே முன்னுக்கு வந்துடுறாங்க. நாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமே, நாமும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் பண்ணணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நேர்மையாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியப்படும், எந்தளவுக்கு நடைமுறைக்கு அது ஒத்து போகுங்கிறது உங்களுக்கே புரியும். அதனால் அவங்களெல்லாம் திருத்திட்டு இருக்கிறத விட நாம் நம்மளை மாற்றிக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால யோகா, தியானம், வரலாறு இதிலெல்லாம் கொஞ்சம் மனசு ஈடுபாடு லைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு
பேச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடந்து வந்த படிகளை ஒருபோதும் உடைக்காதீர்கள். ஒருவேளை மீண்டும் அதிலே திரும்பி வர நேரிடலாம். விதி வலியது, காலம் கொடியதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையை மறவாமல், வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் பெருகியிருந்தாலும் எல்லாம் கிடச்சிடுச்சுன்னு ஆட்டம் போடாமல் எப்பொழுதும் பழச நினச்சி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:54 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கராருங்க. திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பாதீங்க. நெருக்கமானவங்கள்ட்ட கூட உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் நாம் எதையாவது பேச போய் அப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ரகசியங்களை பாதுகாத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அது நீங்கள் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசுங்க, அதை நீங்கள் தீர்க்கறதுக்கு வாங்கன்னு யாராவது சொன்னால் அந்த மாதிரி எங்கேயுமே போய் நிற்க வேண்டாம். யார் குடும்ப விஷயத்துலையும் இன்றைக்கி மூக்க நுழைக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. சவால்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி கலெக்ஷனும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக அதிகாரிகள் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலை சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கற்களை கடவுளாக மாற்றத் தெரிந்தவன் தன்னை மனிதனாக மாற்றிக்கொள்ள பறந்துவிட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாவற்றையுமே உருவாக்குறாங்க. ஆனால் தன்னை தான் மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு அவங்க தயங்குறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனிதம் அப்படின்னாலே மனிதாபிமானம்தான் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சுற்றி முற்றி இருக்கிறவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பதற்காக தம்மாலான உதவிகளை செய்யக்கூடிய மனிதாபிமானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களை சந்திரன் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால பழுதான பொருட்களை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் நீங்கள் வாங்குவீங்க. அழகு சாதனங்கள் கூட வாங்குவீங்க. அடுத்தவங்க முன்னால் கம்பீரமாக இருக்கிறதுக்கு நாம் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதனால் மற்றவங்க முன்னால் நம்ம அழகாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நியாயமான சண்டை இன்றைக்கி இருக்கும். அந்த சண்டைக்குள்ளார ஒரு சமாதானமும் உள்ளுக்குள்ளார புகுந்து கிடக்கும். உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினச்சது இன்னைக்கு நிறைவேறுங்க. 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்கார். 5 ரூபா 10 ரூபா கூட கையில் தங்க மாட்டேங்குது. எல்லாமே கரைஞ்சி போகுது. எங்கே போனாலும் அலைச்சலாக இருக்குது. எப்படி நாம் சமாளிக்க போகிறோமோ குறைகாலத்தை அப்படின்னு சில நேரங்களில் குறுங்குறுன்னு உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புது பங்குதாரர்கள் வேலையாட்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால
பெரிய பொறுப்புகள் பதவிகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் வீடு தேடி வருவாங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விதையும் முயற்சியும் ஒன்றுதான். விதைத்து விட்டால் என்றாவது ஒரு நாள் துளிர்விட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, உங்கள் மனசில் நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைத்து கொண்டே இருப்பீங்க. நாம் நல்லது 4 பேருக்கு செய்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. அதே மாதிரி நல்ல எண்ணங்களையும் மனசில் விதைத்து கொண்டு இருப்பீங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ ஆத்திரப்படுறதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. அவருடைய கர்மா அவர் இன்னைக்கு நல்லா இருக்கார், நம்முடைய கர்மா நாமும் நாளைக்கு நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மரியாதை கூடின்னு இருக்குங்க. 7ரை சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலின்னு அப்பப்போ வலின்னு நாம் வலிஞ்சு சொல்லிகிட்டு இருக்கோமே, இது என்றைக்கு தான் அந்த வலியெல்லாம் சரியாகும் தெரியலையே. நாட்டு மருந்து, வீட்டு மருந்து, அலோபதி மருந்துன்னு மாற்றி சாப்பிட்டாலும் கூட எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சின்ன உடற்பயிற்சியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாட்டோடையும் இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புதியவர்களை சந்திப்பீங்க, மரியாதை உங்களுக்கு அதிகமாக கூடும், லாபமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. நீங்கள் திறமசாலிங்கிறத எல்லாரும் உணர்ந்து வைத்து கொண்டு இருக்காங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாரையும் பழிவாங்குவதற்காக உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். இலை நிறம் மாறினால் பழுத்தால் தானாக உதிர்ந்துவிடும். ஆமாங்க, அவங்கவுங்களுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குதுங்க. சிலர் தான் சில நேரங்காலத்தில் ஆட்டமாக ஆடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ஆட்டத்தை நிறுத்தணும்னு நாம் நினைக்கிறத விட இறைவன் நினைச்சார்னா அவர் ஒரே அடியாக நிறுத்திடுவாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நம்ம கடமையை நாம் செய்வோம், மற்ற கடமையை கடவுள் பார்த்து பாருங்கிற தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் தான் செலவுகளாக இருக்குது, சில சங்கடங்களும் இருக்குது. நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களை பார்த்துன்னு இருக்காங்க. அதனால் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் பல நேரங்களில் எல்லாத்தையும் நகைச்சுவையாக பேசி சில உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் அலைச்சலாக இருக்குது, செலவுகளாக இருக்குது. அப்படி எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. 7ரை சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால
உடம்புல கொஞ்சம் அரிப்பு, நமைச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு எது ஒத்து வராதோ அது மாதிரி காய்கறிகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. 12ஆம் இடத்துல ராகு உட்காந்துக்கிட்டு சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் உங்களை அலகழிப்பாருங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே அலைச்சல் இருக்குங்க. அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.